உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பக்கத்துல பெல் டச் பண்ணுங்க. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு காலிஃப்ளவரில் நம்ம பகோடா போட போகிறோம். அது எப்படி செய்யறதுன்னா, ஃபஸ்ட்டு காலிஃப்ளவர் வாங்கிக்கிங்க. அதை இந்த மாதிரி பூவை மட்டும் அழகாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா தண்ணியை கொதிக்க வச்சு அதில் மஞ்சத்தூள் உப்பு போட்டு இந்த காலிஃப்ளவரை அதில் போடுங்க. போட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிக்க வச்சு ஆஃப் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறமா இதை எடுத்து பழையபடி வேறு தண்ணி ஊற்றி நல்லா கழுவி 2-3 தடவை கழுவி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா அதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்து இதை நல்லா கலந்து வச்சுக்குவோம். ஏன்னா இதில் கொஞ்சம் உப்பு காரம் ஏறிட்டு இருப்பாடு நம்ம பகோடா போட்டால் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி கலந்து ஒரு 15 நிமிஷம் வச்சுக்குவோம். அதுக்கப்புறமா இதை எப்படி பகோடா செய்யறது நான் சொல்கிறேன். இப்போ இந்த காலிஃப்ளவர் பகோடாவுக்கு நம்ம பஜ்ஜி மாவு ரெடி பண்ணிக்குவோம். 2 கப்பு கடல மாவு, 1 கப்பு அரிசி மாவு, 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் பெருங்காயத்தூள் இதை சேர்த்து நம்ம கலந்து வச்சுருக்குறோம். இப்போ இந்த காலிஃப்ளவர் 15 நிமிஷம் ஆயிடுச்சு. இதில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இதை நம்ம கட்டியாக பிசைஞ்சிக்கணும். நீங்கள் போட்டுட்டு தேவையான அளவுக்கு போட்டுட்டு கலந்துக்குங்க. கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கலந்துக்குங்க. இது பஜ்ஜி மாவுக்கு கரைச்சி வைக்கிற மாதிரி கரைச்சி வச்சுக்கின்னு அதில் டிப் பண்ணி போடக்கூடாது. ஏன்னா அது சதன்னு இருக்கும். கொஞ்சம் கெட்டியாக மாவு போட்டு கட்டியாக பிசைக்கணும். தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி கூட சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நம்ம மிளகாய்த்தூளும் உப்பும் போட்டிருக்கிறோம். அதனால் பார்த்து உப்பும் பார்த்து தேவைப்பட்டதை போட்டுக்குங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம கெட்டியாக இது கொஞ்சம் கலந்துக்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம திக்காக பிசைக்கணும். உப்பும் காரமும் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பத்தலைனா கூட நீங்கள் போட்டுக்குங்க. இனிமேட்டு இதை நம்ம பகோடா போட போகிறோம். அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் தேவையான அளவு எண்ணெய் போட்டுக்குங்க. எண்ணெய் சூடேறினதும் நம்ம கலந்து வச்சுக்கிற இந்த காலிஃப்ளவர் மாவை ஒன்று ஒன்றா அதில் போடுவோம். 8 போடுங்க. நல்லா சிம்மில் வச்சு நல்லா பொன்னிறமாக இதை பொரிச்சு எடுக்கணும். 8 போட்டிங்கன்னா அது ஒட்டாமல் வரும். பாருங்கள், எண்ணெயில் நல்லா வேகுது பாருங்கள். இது வேக வேக நம்ம கிளறி விடணும். கொஞ்சம் நல்லா வறுந்து கோல்டன் கலர் ஆனவுடனே நம்ம இதை அள்ளிக்கலாம். பாருங்கள், நல்லா முறுமுறுன்னு ஆயிடுச்சு பாருங்கள். இதை நம்ம கிளறி விடும்போதே நமக்கு தெரியும். இதோட நம்ம இதை அள்ளிக்கலாம். பாருங்கள், நல்லா முறுமுறுன்னு வந்துடுச்சு. சில பேர் இது சதனே இருக்குது, கிறிஸ்பியாக வரமாட்டுன்னு சொல்கிறாங்க. நீங்கள் இந்த மாதிரி முறையில் இதை செய்து பாருங்கள். அதே போல் இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பியாக வேணும்னா நீங்கள் கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் பவுடர் கூட இதில் போட்டுக்கலாம். பாருங்கள், முறுமுறுன்னு காலிஃப்ளவர் பகோடா ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு சாஸ் தொட்டு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். நீங்களும் அடிக்கடி இதை செய்து சாப்பிடுங்க, ட்ரை பண்ணி பாருங்கள். மீண்டும் சுவையான சுலபமான ஆரோக்கியமான சமையலோடு உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.